Hello friends, Oppo recently இந்தியாவில் Oppo Reno 5 Pro 5G அப்படிங்கிற சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப்லைன் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஸ்பெக்ஸியெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கன்ஃபார்மாக 40,000க்கு மேலே ப்ரைஸ் வச்சுதா இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த ஃபோனில் எப்பவும் போல எல்லா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் தாண்டி MediaTekோட பவர்ஃபுல்லான Dimensity 1000+ 5G ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் ரொம்ப சர்ப்ரைஸாக 36,000 ப்ரைஸ் பாயிண்ட் தான் Reno 5 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போயிட்டு இருக்கு. HDFC பேங்க் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க. உங்களால் 3,500 குறைச்சி 32,500 Oppo Reno 5 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது ரொம்ப சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. ஏன் 36,000க்கு இது ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த வீடியோவில் Reno 5 Pro ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் பண்ணி கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா, நான் கொடுக்குற பில்டப்லாம் இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அது போக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஓவர்வியூ எல்லாமே பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துக்கவர் பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அமைத்தி உங்கள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ரிவ்யூ யூனிட் எல்லாம் கிடையாது, ரீட்டைல் யூனிட் தான். பவர் செல்பாக் அப்படிங்கிற மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அன்பாக்சிங் பண்ண கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பவர் செல்பார்க்கில் Oppo, Vivo, Samsung இந்த மாதிரி ஆஃப்லைன் ஸ்மார்ட் ஃபோனை தாண்டி Poco, Redmi, Realme, Moto இந்த மாதிரி ஆன்லைனில் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக சேல்ஸ் பண்ணுற ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஆன்லைன் பேஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் முத்தூர், திருப்பூர், வெள்ளகோவில், அதுக்கப்புறம் ஈரோடு, கரூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சுற்றி இருந்தீங்கன்னா அங்கே ஒரு 7-8 இடங்கள் இவங்க ஷோரூம் அவைலபிளாக இருக்குது. உடனே போய் விசிட் பண்ணி பாருங்க. இல்லை நான் வேறு பக்கம் இருக்க எப்படி அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சைட்லேயும் ஷோ பண்ணுறேன். கொரியர் ஆப்ஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் Oppo Reno 5 Pro 5G வர பாக்ஸ். ஒரு கிரீன் கலரும் ஸ்கை ப்ளூ கலர் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே 5 அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. Oppo Reno 5 Pro 5G அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா Oppo Reno 5 Pro அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ரைட் சைடு Oppo பிராண்டிங்கும் அவங்களோட ICC அந்த கொலாபரேஷன் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாட்டம் எம்டியாக தான் இருக்குது. டாப்பில் ஃபோனோட ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரைஸ் 39,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 36,000 தான் ஆஃப்லைன்லேயே சேல்ஸ் பண்ணாங்க. பாக்ஸுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன், ப்ளூ கலர் ஆப்ஷன் தான் இருக்குது. அது போக சார் வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்லைட் பண்ணி இன்னொரு பாக்ஸ் உள்ள இருக்கிறத எடுப்போம். அதில் ஓப்போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பிளாக் கலர் பாக்ஸ் தான். அதை ஓப்பன் பண்ணோம்னா எப்பவும் போல உள்ள சின்னதாக இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. நார்மலான புக்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபைனலாக TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் எப்பவும் போல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. கேஸ்க்கு கேமரா பம்பை ப்ரொடக்ட் பண்ணுற விதத்தில் ஒரு மேலே பம்பாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே எங்கள் நல்ல விஷயம் தான். இப்போ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்லேருந்து ஃபோன் எடுப்போம். ஃபோனுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக்கில் ஃபோனோட ஒரு சில ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணலாம். ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பிடிச்சிச்சு தான் சொல்லணும். ஃபோன் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பாக்ஸில் ஒரு 65 வாட் சூப்பர் ஹூக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அது போக டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபைனலாக இங்கே டைப் சி ஜாக் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃபோனில் 3.5mm ஜாக் கிடையாது. அதனால் பாக்ஸ்லேயே டைப் சி ஜாக்கோட இங்கே இயர் பீஸ் கொடுத்தது நல்ல விஷயம் தான். அவ்வளோதான். பாக்ஸில் எந்த கனெக்டும் இல்லை. இப்போ ஃபோனை எடுத்து ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிறதுக்குள்ள பிசிக்கல் அலைன்மெண்ட்ஸ் பார்த்தலாம். இங்கே ஃபோனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. அது போக டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் தான் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. நீங்கள் இயர்பீஸ் இதில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக சிம் ட்ரே இருக்குது. இங்கே ட்ரிபிள் ஸ்லாட் போடுறக்கோ ஹைபிரிட் சிம் ஸ்லாட்கோ கொடுக்கவே கிடையாது. டபுள் சிம் போடுறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று போடுறதுக்கு. உங்களுக்கு கன்ஃபார்மாக மெமரி கார்டு போடணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ண வேண்டாம். கன்ஃபார்மாக 3.5mm ஜாக் குத்தணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் ட்ரை பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ரீசெண்ட் டைம்ஸில் இது எல்லாமே எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்கறது இல்லை. நெக்ஸ்ட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வேல்யூம் லாக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா டிசைனடு ஃபார் ரெனோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்காங்க. அதில் தான் செகண்டரி மைக் இருக்குது. மேலே இயர்பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டால்பே அட்மாஸ்பியர் சவுண்ட் சப்போர்ட் இருக்குது. பட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்தால் சரௌண்டிங் சப்போர்ட் சவுண்ட் வருது. இங்கே டூயல் ஸ்பீக்கர் கொடுத்து அதுலேருந்து டால்பே அட்மாஸ்பியர் சவுண்ட் கொடுத்தாங்கன்னா எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஃபோனோட ஹைலைட்டான பாயிண்ட் டிசைனுக்கு வரலாம். இந்த ஃபோனை பார்த்ததையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோண வைக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க கொடுத்துருக்க டிசைன் தான். இங்கே மொத்தமாக 2 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம இருக்கிறது ஆஸ்டால் ப்ளூ அப்படிங்கிற ப்ளூ கலர் ஆப்ஷன். இது போக ஸ்டாரி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பிளாக் கலர் இந்த அளவுக்கு ரிஃப்ளெக்டிவாக இருக்குமான்னு தெரியல. ரெண்டுக்குமே ஒரே டிசைன் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ளூ கலர்
வேற லெவலில் லைட்டை ரிஃப்ளெக்டிவ் பண்ண தான் சொல்லணும். நீங்கள் சன்லைட்டில் வச்சு பார்த்தீங்கனாலும் சரி, ரூம் லைட்டில் வச்சு பார்த்தீங்கனாலும் சரி, அந்த லைட் ரிஃப்ளெக்டிவ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ஐ கேட்சியாக இருக்குது. இங்கே கிளாஸாக பிளாஸ்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல. இங்கே ரிப்பீட்டட் அட்டம்ஸ் ஆஃப் எச்சிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த சைனிங் கருவை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக் சைடு உங்களோட எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே அப்சர்வ் பண்ணல, ஹோல்ட் பண்ணுறதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் 4 கார்னர்லையும் 4 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஒரு அலுமினியம் ஃப்ரேம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கையில் பிடிக்கிறப்ப கொஞ்சம் வலிக்கிட்டு தான் போகுது. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கையில் பிடிக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் இருந்துச்சுன்னு சொல்லணும், ப்ரீமியமே வேறு லெவல் இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஓப்போ எல்லாம் ரீசெண்ட் டேஸாக அந்த போட்டு திக்னஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 7.6 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க, 173 கிராம் தான் வெயிட் இருக்குது. அதனால் ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தேதிக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வெயிட் அதிகமாக கொடுக்குறாங்க, திக்னஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. பட் ஒரு 32,500 36,000 ப்ரைஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ப்ரீமியம் அப்படிங்கிற வேர்டை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்குது, வெயிட் மேனேஜ்மெண்ட் திக்னஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைனை பற்றி பேசுகிறப்ப டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த 12 சிம் கார்டு போடுற கொடுத்த ஆப்ஷனும் 3.5 mm ஜாக் கொடுக்காம விட்டது மட்டும்தான் ஒரு சின்ன ட்ராபேக். அதெல்லாம் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்காம விட்டுருக்காங்க. அது ஒரு விதத்தில் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். மொத்தத்தில் டிசைன் இங்கே வேறு லெவலில் இருக்குது. இங்கே மேலே வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் ஒரு ஸ்கொயர் மாடியூலில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் இன்வெர்டர் எல் ஷேப்பில் 4வது ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. கீழே ஓப்போ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிங்கனாலும் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணல. டிசைனுமே லைட் ரிஃப்ளெக்டிவ் பண்ணங்காட்டி ஐ கேட்சியாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிங்க தான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு சாலிட் ரீசன்னா இவங்க கொடுத்துருக்க டிசைன் தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் 6.55 inch ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் கார்னரில் சின்னதாக ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் ரொம்ப தின்னாக தான் இருக்குது. கீழே இருக்க பெசலும் ரொம்ப ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அதனால் 92.1% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணதுக்கு சின்னதாக தின் கொடுத்ததோ சின்னதாக அந்த பஞ்ச் ஹோல் கொடுத்ததோ மட்டும் காரணம் கிடையாது. இங்கே 3D பார்டர்லெஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக வாட்டர் ஃபால் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடில் கருவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஓப்போனால இங்கே 92% மேலே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ண முடியுது. இந்த தேதிக்கு ஒரு சில ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் சைடில் கருவாக இருக்க மாதிரி டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே எல்லாம் கொடுக்குறாங்க. அண்டர் 40,000க்கு ஆல்ரெடி ஓப்போவோட ரெனோ 4 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் தான் இது மாதிரி ஒரு டிஸ்பிளே இருந்துச்சு. இப்போ ரெனோ 5 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் இந்த கருவாக இருக்க டிஸ்பிளேக்கு ஒரு பெரிய ஃபேன்னே சொல்லுவேன். இது வந்த புதுசுலேருந்தே இந்த டிஸ்பிளே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஒரு சிலருக்கு இந்த டிஸ்பிளே பிடிக்காம இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக டேஸ்ட் மாறும். பட் இந்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்து இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக ஃபோன் கொடுத்துருக்காட்டி ப்ரீமியம்னு வரப்போ வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த டிஸ்பிளேலேயே கிடச்சிது. இங்கே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க, 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. பட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க அளவுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி தான் சொல்லணும். ஒரு 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் கிடச்சிது. பட் கேம் விளையாடுறப்ப வேணால் 90 Hz இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக கிடச்சிது. அது போக இங்கே AMOLED பேனல் கொடுத்துருக்காட்டி செக்யூரிட்டிக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல ஓப்போ ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு, அக்யூரேசியாகவே இருந்துச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை விட அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. பட் அது சாஃப்ட்வேர் மூலமாக ஒர்க் ஆகுது. நீங்கள் எப்பவுமே ஹார்ட்வேர் ஆப்ஷன் கொடுத்துருக்க அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுங்கள். அதான் எப்பவும் போல சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்லுவேன். இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோனை வாங்கி ஆன் பண்ணதையும் ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு சில ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்னாப்டீப் மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வேணும் அப்படின்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அன்இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அதெல்லாம் நம்ம எப்படி யூடியூப் கூகுளில் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்களோ அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதோ அதே மாதிரி இப்போ இங்கே நெட்ஃப்ளிக்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிலருக்கு தேவைப்படும். இந்த தேதிக்கு எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நார்மலாக டிவியெல்லாம் பார்க்கறத விட்டு இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். என்ன மாதிரி யூசர்ஸ்க்கு அந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஆப்ஸ் எல்லாம் தேவையில்லாதா அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம டிஸ்பிளேக்கு வருவோம். நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இது எல்லாத்துலேயுமே HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வைட் ஒன் எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் மல்டிமீடியான்னு பார்த்தீங்கன்னாலும் வேறு லெவலில் இருக்குது.
அதுவும் அந்த சைடில் கருவாக இருக்க மாதிரி கொடுத்துருங்காட்டி மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகிறது தான் சொல்லணும். இங்கே AMOLED பேனல் ஓவரால் 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருங்காட்டி டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. AMOLED பேனல் கொடுத்து 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கம்ப்ளீட்டாக ப்ரீமியமில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே மாதிரி இருந்திருக்கும். அது கொடுக்காமட்டது ஒரு சின்ன வருத்தம் தான். பட் இவங்க சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸ்க்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓவராலாக டிசைன் அண்ட் டிஸ்பிளேன்னு வரப்போ நல்லா பண்ணிட்டாங்க, அது ஒத்துக்கிட்டே ஆகணும். இங்கே சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஹெட்டுக்கு 1.18 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. பாடிக்கு 0.99 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்னாச்சும் கம்மியாக கொடுத்துருக்கலாம். ரெண்டுமே ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னமும் கம்மியாக கொடுத்துருந்தா ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கும். சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ColorOS 11ல் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஒரு வெல்கம் ஃபீச்சர் தான். ஆஃப்லைன் டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபோன் லான்ச் பண்ணுறப்பே லேட்டஸ்ட் UI லேட்டஸ்ட் OS வெர்ஷனோட கொடுக்குறது எப்பவும் போல என்னை பொறுத்த வரைக்கும் வெல்கம் ஃபியூச்சர் தான். இங்கே AMOLED பேனல் கொடுத்துருங்காட்டி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, டார்க் மோட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் AMOLED பேனலில் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நார்மலாக பிளாக் கலர் LCD பேனலை விட LED பேனல் தான் ரொம்ப டார்க்காக டெப்த்தாக இருக்கும். கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சில சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வேணுமா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரமாக நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இன்ஸ்டல் இம்ப்ரெஸ் வச்சு பார்க்குறப்ப டிஸ்பிளே, டிசைன், சாஃப்ட்வேர் எல்லாமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஃபால்ட்டாக ஃபோட்டோ எடுத்திங்கன்னா 16 மெகா பிக்சல் தான் உங்களுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ போல 64 MP ஒழிச்சு தான் வச்சிருக்காங்க. நீங்கள் மேலேருந்து இழுத்துட்டிங்கன்னா கேமரா வியூவில் 64 MP மோட் ஆன் ஆஃப்னு இருக்கும். அது ஆன் பண்ணிட்டீங்கன்னா 64 MP மோடில் உங்களால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். நார்மல் எடுக்கிறதும் சரி, 64 MP எடுக்கிறதும் சரி, குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே ஃபைனலாக மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் கொடுத்துருப்பாங்க. அதில் எடுத்திங்கன்னா உங்களால் 108 MP மோடில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். சாஃப்ட்வேர் மூலமாக தான் இங்கே 108 MPயில் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ரூம் லைட்டில் பெருசாக அதோட டீட்டெயில்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அவுட்டர் சன்லைட்டில் போய் ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா அதோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கவர் ஆகுது. நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அங்கேயும் டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார், மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. எஜெடிக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுது. இங்கே அந்த 2 மெகா பிக்சல் டெப் சென்சார், அதாவது அந்த மோனோக்ரோம் சென்சார் யூஸ் பண்ணி நம்மளால AI கலர் போர்ட்ரைட்டில் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதாவது நார்மலாக போர்ட்ரைட் சார்ஸ் எடுக்கிறத தாண்டி உங்களை மட்டும் கலராக காட்டிட்டு உங்கள் பேக்ரவுண்ட் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 3 கலர் மட்டும், அதாவது ரெட், கிரீன், ப்ளூ இது மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு மற்ற எல்லாத்துலேயுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுறதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுப்பா அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே நம்ம நார்மலாக ஃபோட்டோஸ்க்கு அந்த AI ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் இந்த டைம் வீடியோவுக்கு AI ஹைலைட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நைட் மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது AI கலர் போட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போகே மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டுயல் வீடியோ மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே டைமில் செல்ஃபி கேமரா, பேக் கேமரா இது ரெண்டையும் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நிறைய ஃபோனில் நம்ம பார்த்துட்டோம். பட் Oppo அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுதான் மார்க்கெட்டிங் டைமாக ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 4K உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோ குவாலிட்டி உண்மையாலுமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். Oppo Reno 5 Pro 5G ஸ்மார்ட்ஃபோனோட ஸ்டார்டிங் கேமரா இம்ப்ரெஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எபோவ் ஆவரேஜாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அது வீடியோ குவாலிட்டி வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேமரா பற்றி டெடிகேட்டாக வீடியோ வேணுமா கீழே கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். நான் கன்ஃபார்மாக மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்லோட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் விவோவோட V20 ஸ்மார்ட் ஃபோனோட கேமராக்காகவே தனியாக வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதில் கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தங்காட்டி தான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே எனக்கு சூப்பராக இருக்க மாதிரி தான் தோணுது. நெக்ஸ்ட் செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அந்த பஞ்சுகளில் கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் ப்ரொடக்ஷன் நேச்சுரலாக இருக்குது. டைனமிக் ரேஞ்சும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த கேமராவுக்கும் நான் பேக் கேமராக்கு என்னவெல்லாம் ஃபீச்சர்ஸ் சொன்னோம் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றியும் நான் கூடிய சீக்கிரமாக ஒரு வீடியோவில் கேமரா எல்லாம் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓவராலாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கேமரான்னு வரப்போ சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பேக்கப் பண்ண விதத்தில் 4350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபோனோட சைஸ் கம்மியாக கொடுத்துட்டு பேட்டரி பேக்கப் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நான் ஃபோனை கையில் எடுத்தப்போ 20% தான் பேட்டரி இருந்துச்சு. 1.5 ஹவருக்கு மேலே நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணேன். அதில் அரை மணி நேரத்துக்கு மேலே கேம் ப்ளே பண்ணேன். அப்போ கூட 13% குறைஞ்சி 7% தான் வந்துடுச்சு. ஒரு சில 6000 mAh பேட்டரி கூடிய ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த அளவுக்கு சைஸை சிறுசாக கொடுத்துட்டு பேட்டரி லைஃப் நல்லா கொடுத்துருக்காது. ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான் சொல்லுவேன். பேட்டரி ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேலை நல்லா இல்லைன்னா கூட இங்கே டைப் சி போர்ட் கொடுத்தா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அந்த சூப்பர் 2.0 அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 30 நிமிஷத்துலேயே 100% சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்போ இங்கே சொல்கிறாங்க.
நான் ஒரு 2 நிமிஷம் தான் சார்ஜ் பண்ணேன், அதுலேயே 5-6% சார்ஜ் ஆயிடுச்சு. ஒரு 4 நிமிஷம் சார்ஜ் பண்ணப்போ 15% சார்ஜ் ஆயிருந்தது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இங்கே சார்ஜ் ஆயிடுது. சார்ஜிங் ஸ்பீடில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோனோட பேட்டரி டெஸ்ட் வேணுமா, உண்மையாலுமே 30 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகுதா, சார்ஜிங் டெஸ்ட் வேணுமா, இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓவராலாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே நார்மலாக ஓப்போ காலங்காலமாக எங்களோட ரெனோ சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனு கொடுத்துட்டு இருக்கிறதா எல்லாமே எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் இல்லாமல் 100% சூப்பராக கொடுத்துட்டாங்க. இல்லைனாலும் ஒரு 90% சூப்பராக கொடுத்துட்டாங்க. பட் ப்ராசஸர் எப்பவும் போல மொக்கையா இல்லை நல்லா கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த டைம் வாட் தான் MediaTekோட இருக்கிறதுலே ஹை-எண்ட் Dimensity 1000+ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை விட ஹை-எண்ட் ப்ராசஸர் வந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதான் ஹை-எண்ட் ப்ராசஸராக இருந்துச்சு. இது 2.6 GHz கிளாஸ் பிளான் கூடிய ஒரு octa-core ப்ராசஸர் 7 nm ஆர்கிடெக்சராக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பேட்டரி பேக்கப்பும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. பவர் எஃபிஷியன்சியான ப்ராசஸராக தான் இந்த ஃபோன் இருக்குது, இந்த ப்ராசஸர் இருக்குது. அது போக இதுக்கு மாலி G77 GPU கொடுத்துருக்காங்க. 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் ரொம்ப சூப்பரான ப்ராசஸர். பட் இந்த 8 GB RAM அப்படிங்கிறது LPDDR4X RAM தான். அந்த 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படிங்கிறது UFS 2.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான். இங்கே மட்டும் UFS 3.0 LPDDR5 RAM கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அது என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே டிசப்பாயின்ட் பண்ண விஷயம் தான் சொல்லுவேன். அதுவே ஃபோனோட ஸ்பீடை சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறதுன்னு கூட சொல்லுவேன். பட் இந்த ப்ராசஸர் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ப்ராசஸர். Snapdragon 855 விட ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர். பட் Snapdragon 865 அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடையாது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ப்ராசஸர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ப்ராசஸர் தான். அது 30,500 கிடைச்சா ரொம்ப சூப்பரான ப்ராசஸர் தான். நார்மல் யூசேஜுக்கும் சரி, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சரி, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கேமிங்கில் எந்த லேக்கும் நான் பெருசாக ஃபேஸ் பண்ணல. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வச்சு நானே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் தான் முடிவு பண்ணேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணணும், ஃபோன் லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கணும், கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் எதிர்பார்த்து எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 36,000 தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 32,500 கூட உங்களால் வாங்க முடியும். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எல்லா ஃபீச்சருமே ஓகே. பட் நான் ரூம்குள்ளே, அதுவும் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து ஒரு 1 மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கு ஃபோன் ஹீட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சது, நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு 5 நிமிஷம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே வரப்போ ஃபோன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக MediaTek ப்ராசஸர் பற்றி பேசுகிறப்ப ஹீட்டிங் ப்ராப்ளத்தையும் நம்ம சைடில் பேசியே ஆகணும். அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டார்டிங்கில் ஹீட் ஆகுது, அது 100% நான் தெளிவாக சொல்கிறேன். என்னால் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாங்கிற மைண்ட் செட்டை நான் உடனே மாற்றிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு லாங் டைம் ரிவ்யூவில் ஹீட் ஆகுதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ வேணுமா கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். ஆனால் 32,000க்கு எனக்கு அதிகமாக ஹீட்டிங் ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல. அதிகமானா நான் அதிகமாக கேமிங் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், ஃபோனை ரொம்பவே இன்டென்சிவாக யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். நார்மல் யூசேஜுக்கு வாங்குறவங்களுக்குலாம் இந்த ஃபோன் தரமான ஃபோன் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நீங்கள் ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கூடிய சீக்கிரமாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தான் ஒரு பெரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.